செஸ்ங்கிறது வெறும் ஆட்டம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள செஸ் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதுல முதல் விஷயம் திங்க் பிஃபோர் எவ்ரி மூவ். இதுக்கு முன்னாடி இழந்தது நமக்கு பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும், கோபத்தையும் ஏற்படுத்தும். அதனால இந்த பயம், பதற்றம், கோபம் இது இல்லாம புதுசா யோசிச்சு நம்மளுடைய காயினை நகர்த்தணும். 2வது விஷயம் வினிங் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் லாசிங். செஸ்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் காயின்களை இழந்து தாகணும். அதே மாதிரி தான் இழப்புங்கிறது நம்ம வெற்றிக்கு அத்தியாவசியமானது. அதுல நம்ம இழக்க வேண்டிய 2 விஷயங்கள், ஒன்று கம்ஃபர்ட் ஜோன், 2வது கவனச்சிதறல். இந்த 2யுமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா வெற்றிங்கிறது நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். 3வது விஷயம் எவ்ரி காயின் ஹேஸ் எ வேல்யூ. செஸ்ல சிப்பாய்ங்கிற ஒரு காய் கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி தான் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய தாக்கத்தை ஃபியூச்சர்ல ஏற்படுத்தும். 4வது விஷயம் ப்ரொடக்டிவ் ஒர்க்கிங். செஸ்ங்கிற ஆட்டம் மாறுறதே ராஜாவை காப்பாத்துறதுக்கு தான். ஸோ நம்மளுடைய ராஜா இதுல யாருன்னா நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய செயல்கள். யாரும் எதுவும் நம்மளுடைய மைண்டை, நம்மளுடைய செயல்களை அசைத்து கூட பார்க்க கூடாது. ஸோ ப்ரொடக்டிவ் ஒர்க்கிங். 5வது விஷயம் என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸ் வின். எப்பயுமே செஸ்ங்கிறது வீரமும் வேகமும் நிறைந்த விளையாட்டு கிடையாது. அது விவேகமும் பொறுமையும் கொண்ட விளையாட்டு. நம்மளுடைய திட்டத்தை வகுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த திட்டத்தை செயல்படுத்தும் வரை அதுக்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும்.